வெல்கம் டு பணியும் வாய்ப்பும். என்டிபிசி எக்ஸாம் ப்ரீவியஸ் இயர்ல மேத்ல எப்படிலாம் கொஸ்டின் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டாப்பிக்கா பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில ட்ரிக்னாமெட்ரில எப்படிலாம் கொஸ்டின் இருக்கும், என்ன டைப் ஆஃப் கொஸ்டின் கேட்பாங்க, அதை எப்படி சால்வ் பண்றது, அது ஒன் பை ஒன் பார்த்தலாம். இல்ல முதல் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தா, நம்ம கொஸ்டின் பார்க்கறதுக்கு முன்னாடி ட்ரிக்னோமெட்ரி அப்படின்னு எடுத்தாவே வந்து மூணே டைப்ல தான் வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் டைப் வந்து 6 ஃபார்முலாவை வந்து பேஸா வச்சு வந்து கொஸ்டின் கேட்பாங்க. நான் இந்த இமேஜ்ல கொடுத்துருக்கிறது 6 ஃபார்முலா, இதை பேஸா வச்சு கொஸ்டின் கேட்கறது. செகண்ட் அப்படின்னு பார்த்தா குவாட்ரேட்டிக் டேபிள் இருக்கும். சைனோட இது, காசோட இது, டேனோட இது, கொசிக்கனோட இது, சீக்கனோட இது, இதெல்லாம் வச்சு வந்து இந்த டேபிளோட வேல்யூ வச்சு வந்து கொஸ்டின் கேட்பாங்க. தேர்ட் அப்படின்னு பார்த்தா குவாட்ரேட்டிக் ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர் வந்து என்னன்னா கோ ஃபங்க்ஷன் ஐடென்டிட்டி. இந்த மூணு டைப்புக்குள்ள தான் வந்து ட்ரிக்னாமெட்ரியோட கொஸ்டின்ஸ் வந்து அடங்கும். நான் எதுக்கு இதை ஃபர்ஸ்டே சொல்றேன்னா, ஒவ்வொரு கொஸ்டினும் பார்க்கும்போது அந்த கொஸ்டின் எந்த டைப் அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்த டைப்புக்கு ஏத்தாப்புல நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது உங்களுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்காக தான் சொல்றேன். இது நம்ம ஒவ்வொரு கொஸ்டின் பார்க்கும்போது நல்லாவே டீட்டெயிலா புரியும். இப்போ முதல் கொஸ்டின்ஸ், இஃப் ஆர் சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 7/2 அண்ட் ஆர் காஸ் தீட்டாவோட வேல்யூ 7√3/2, ஆரோட வேல்யூ வந்து கேட்டிருக்காங்க. இப்போ என்னன்னா, நமக்கு ட்ரிகனாமெட்ரி அப்படின்னு வந்தாவே ஏதாவது ரெண்டு இதை கனெக்ட் பண்ணும். கனெக்ட் பண்ணி எப்படியாவது வந்து ஒரு 6 ஃபார்முலா டைப் இல்ல டேபிள் டைப் இல்ல ஐடென்டி டைப்புக்கு மாத்தணும். இப்போ ஆர் சைன் தீட்டா இருக்கு, ஆர் காஸ் தீட்டா இருக்கு. என்ன பண்றேன்னா, இந்த ஆர் சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 7/2 இருக்குல்ல, ரெண்டு சைடு ஸ்கொயர் பண்றேன். அப்ப என்ன ஆகும், ஆர் ஸ்கொயர் வரும். அதே மாதிரி சைன் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 7/2 வந்து ஹோல் ஸ்கொயர் போடும். 7 ஸ்கொயர் போட வந்து 49, 2 ஸ்கொயர் போட 4 வரும். இது இருக்கட்டும். அதே மாதிரி ஆர் காஸ் தீட்டா இருக்கு. ஸோ ஆர் காஸ் தீட்டா 7√3/2 இருக்கு. இதே ரெண்டு சைடு வந்து ஸ்கொயர் பண்ண ஆர் ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு வரும். 7√3 வந்து நான் ஸ்கொயர் பண்ணும்போது 7 போடும்போது 49, √3 வந்து ஸ்கொயர் பண்ணும்போது வெறும் 3 தான் வரும். கீழே 2 ஸ்கொயர் பண்ணா 4 அப்படின்னு வரும். இப்போ 49 இன்ட்டு 3 போட்டோம் 147/4 இருக்கும். இப்போ என்ன பண்றேன்னா, இந்த ஆர் ஸ்கொயர் சைன் தீட்டாவையும் ஆர் ஸ்கொயர் காஸ் தீட்டா ஆட் பண்றேன். ஆட் பண்ண ஆகும் ஆர் ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா இருக்கு. அதே மாதிரி ஆர் ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா இருக்கு. இந்த வேல்யூ பார்த்தோம்னா 49/4 இருந்தது. பிளஸ் வந்து 147/4 இருக்கு. நல்லா பாருங்களேன், ஆர் ஸ்கொயர் வந்து ரெண்டுலேயும் காமனா இருக்குல்ல. இப்போ என்னன்னா ஆர் ஸ்கொயர் வெளியே எடுத்துறேன். இப்போ சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா, இந்த இடத்துல 4 வந்து காமனா இருக்கு. இப்போ 4 காமனா வச்சுட்டு ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். 147 49 ஆட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 196 அப்படின்னு வரும். இப்போ இந்த சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா இதுக்கான இது வந்து பாருங்க, சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ வந்து 1. அப்போ இதுக்கு நான் 1 எடுத்துக்கிறேன். ஆர் ஸ்கொயர் சீக்வல் என்ன வரும், 196/4 இருக்கு. இப்போ நான் 4ஆல அடிச்சேன்னா 196 4ஆல அடிக்கும் போது நம்மளுக்கு வந்து 4 16, 4 வரும், மிச்சம் 9 வரும், 49 வரும். ஆர் ஸ்கொயர் வந்து 49, நம்மளுக்கு தேவை வந்து 6 தான். அப்போ ஆர் நம் ரூட் ஆஃப் வந்து 49, 49 என்ன 7 வரும். அப்போ ஆரோட வேல்யூ வந்து 7. ஆன்சர் எங்க இருக்குன்னா டில இருக்கு. அந்த இடத்துல இந்த ஆர் ஃபார்முலா கொடுத்தது ஏதாவது ஒரு ஃபார்முலா வந்துன்னா நம்ம வந்து யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதனால அந்த மூணே டைப் தான். இப்போ ஃபர்ஸ்ட் டைப் பார்த்துருக்கோம்ல, இதே மாதிரி அடுத்த டைப் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன் பார்க்கலாம். சரி, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கொஸ்டின் பாருங்க, இஃப் காஸ் 4θ minus sin 4θ is equal to 2/3, then value of 1 minus 2 sin square θ வந்து கேட்குறாங்க. இப்போ இந்த காஸ் 4θவையும் sin 4θ நான் என்ன எடுக்கிறேன், இதை வந்து நான் ஏ ஸ்கொயர் எடுத்துக்கிறேன், இதை வந்து நான் பி ஸ்கொயர் எடுத்துக்கிறேன். எதுக்குன்னா, இப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருக்கான ஃபார்முலா என்ன, a plus b வரும், அதே மாதிரி a minus b வரும். இப்ப a ஸ்கொயர் தான் cos பவர் 4θ, இப்ப a என்ன வரும், cos ஸ்கொயர் θ தானே வரும். இப்ப என்ன பண்ணிக்கலாம், இது வந்து cos ஸ்கொயர் θ plus b வந்துடும் sin ஸ்கொயர் θ. அதே மாதிரி வந்து a யோடது வந்துடும் cos ஸ்கொயர் θ, b யோடது வந்துடும் sin ஸ்கொயர் θ. நம்மளுக்கு தெரியும் ஃபார்முலால வந்துடும் sin ஸ்கொயர் θ plus cos ஸ்கொயர் θ வேல்யூ வந்து 1. இப்ப நான் இதுக்கு என்ன பண்றேன்னா 1 அப்படின்னு போட்டுறேன். மிச்சம் இருக்கிற இது மட்டும் தான் இருக்கும். ஸோ ஈக்குவலன்ட் வந்து 2/3 இருக்கு. இப்ப நான் என்ன எழுதுறேன்னா, cos ஸ்கொயர் தீட்டா மைனஸ் sin ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 2/3 இருக்கும். என்ன பண்ணலாம்னா, இந்த இடத்துல காஸ் ஸ்கொயர் இருக்கு, சைன் ஸ்கொயர் இருக்கு. நம்மளுக்கு கேள்வி வந்து 1 minus 2 sin ஸ்கொயர் தீட்டான்னு இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம், இந்த ரெண்டுல எதிர வந்து காசை வந்து சைனா மாத்தணும், இந்த சைனை வந்து காசா மாத்தணும். நம்ம என்ன பண்ணலாம், இது சம்பந்தப்பட்ட ஒரு ஃபார்முலா இருக்கு, எஸ் இருக்கு. நார்மலாவே சைன் ஸ்கொயர் தீட்டம் பிளஸ் வந்து காஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. இதுதான் வந்து அந்த ஃபார்முலால இருக்குது. இப்ப என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க இருக்கிற அந்த காஸ் ஸ்கொயருக்கு இந்த காஸ் ஸ்கொயர் வந்து மாத்துறதுக்காக என்ன பண்ணேன், இந்த காஸ் ஸ்கொயர் தீட்டா மட்டும் வச்சுட்டு 1 மைனஸ் வந்து சைன் ஸ்கொயர் தீட்டா. அப்ப என்ன பண்ணணும், இந்த காஸ் ஸ்கொயர் தீட்டாவுக்கு நான் என்ன வேல்யூ போடுவேன், 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா வேல்யூ போடுவேன். அப்ப என்ன பண்றேன், இந்த காஸ் ஸ்கொயர் தீட்டாக்கு பதிலாக 1 மைனஸ் வந்து சைன் ஸ்கொயர் தீட்டா, அடுத்து என்ன இங்க வந்து என்ன சைன் ஸ்கொயர் தீட்டா இருக்கு. அப்ப மைனஸ் வந்து சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 2/3 இருக்கு. அப்ப என்ன 1 மைனஸ் இது ரெண்டு டைம் இருக்கனால 2 வந்து சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு வந்து 2/3. அந்த 1 minus 2 sin square theta வேல்யூ வந்து அதே 2/3 தான் வருது. அதனால இந்த கொஸ்டின் ஆன்சர் டி வரும்.
ட்ரிக்னாமெட்ரி பொறுத்தளவுக்கு ஒண்ணே ஒன்று ஞாபகத்துல வச்சுக்கேன். அதே கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன தெரியும்னா, ஓகே எப்படிலாம் வந்துன்னா இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் ஏன்னா ஃபர்ஸ்ட் அந்த ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அதை நீங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டா டக்கு டக்குன்னு வந்துடும். அந்த ஸ்டார்டிங் ஐடென்டிஃபை பண்ணனா அதிகமான கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணணும். அதுக்கப்புறம் என்னன்னா நீங்க ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்ததுக்கு அப்புறம் எந்த டைப் மொத்தம் 3 டைப், அந்த 3 டைப்ல வந்து ஃபார்முலா பேஸ்டா இல்ல டேபிள் பேஸ்டா இல்ல வந்துட்டு இல்ல ட்ரிக்னாமெட்ரியோட வந்து ஐடென்டிட்டி பெருசா கோ ஃபங்க்ஷன் ஐடென்டிட்டி கண்டுபிடிச்சு நீங்க சால்வ் பண்ணும்போது ஈஸியா இருக்கும். இது வந்து நிறைய கொஸ்டின் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே புரிய வரும். ஸோ ஒன் பை ஒன் பார்க்கலாம். அடுத்து போயிடலாம். அடுத்த தேர்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா if sin 3a minus 20 degree equal to cos 20 degree minus 3b then the value of a minus b. இந்த மாதிரி டிகிரி இந்த மாதிரி பேஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டாவே அது என்ன டைப்னா கோ ஃபங்க்ஷன் ஐடென்டிட்டி ஆர் வந்து குவாட்ரேட்டிக் ஐடென்டிட்டி. குவாட்ரேட்டிக் ஐடென்டிட்டி டிரைவ் ஆகுறது இது. ஆக்சுவலி இது நான் உங்களுக்கு ஃபண்டமெண்டல் கிளாஸ் தான் ஒன் பை ஒன் டீச் பண்ணலாம். ப்ரீவியஸ் கொஸ்டினால 3 டைப் இருக்கு. அந்த 3 டைப்போட ஃபார்முலாவை நான் ஒத்துல வச்சுக்கேன். சரி, இப்போ இந்த டைப்ல இருக்கிற ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிள் தான். என்னன்னா நம்ம ஆல்ரெடி வந்து இதுக்கு முன்னாடி அந்த 6 ஃபார்முலா இருக்கு பார்த்தீங்கன்னா, இதுல டேனோட தலையிலி என்ன காட்டிட்ட வரும். இங்க பாருங்களேன், டேனோட இது வந்து இங்க இருக்கா, டேனோட இது வந்து என்னன்னா காட்டுல இருக்கும், சைனோடது காசுல இருக்கும். அதே மாதிரி சீக்கிரம் இது ரெண்டையும் நீங்க கண்டுபிடிச்சா மிச்சது வந்து என்னன்னா சீக்கன் கொசிக்கன் தான் இருக்கும். அதை வந்து நீ ஈஸியா கனெக்ட் பண்ணிக்கலாம். அதாவது என்ன மீன் பண்றேன்னா இப்ப சைன் எக்ஸ் அப்படின்னு எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. சைன் எக்ஸை எப்படி மாத்தலாம்னா காசுல மாத்தினா காஸ் 90 மைனஸ் எக்ஸ், அதாவது இந்த சைன்ல இந்த எக்ஸ் என்ன வேல்யூ இருக்கோ அதுதான் இந்த இடத்துல வந்து எக்ஸோட வேல்யூ எடுக்கணும். அதே மாதிரி இப்ப சைன் இல்லாம வந்து டேன் இருந்துச்சுன்னா அது வந்து காட்டுல இருக்கும், சீக்கிரம் இருந்துச்சுன்னா அது வந்து கொசிக்கன்ல இருக்கும். நம்ம கேள்வியில என்னன்னு சைன் 3a மைனஸ் 20 டிகிரில, ஏன்னா சைன் வந்து 3a மைனஸ் வந்து 20 டிகிரி இருக்கு. இதுதான் வந்துன்னா எக்ஸ். அப்ப நான் காசுக்கு மாத்திரம் என்ன பண்ணுவேன், காசு 90 இருக்கும், அந்த எக்ஸோட இதுனா 3a இருக்கு. அப்ப 3a மைனஸ் என்ன பண்ணுவேன் 20 அப்படின்னு போறோம். ஸோ இது வந்து 90 டிகிரி, இது வந்து 20 டிகிரி. இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா இது ப்ராக்கெட்ல இருக்குல்ல, இந்த மைனஸ் போகும்போது காசு 90 மைனஸ் 3a பிளஸ் வந்து 20 அப்படின்னு வரும். நான் என்ன பண்ணிருக்கேன்னா இந்த சைன் 3a மைனஸ் 20 அதை நான் இந்த மாதிரி வந்து நான் கன்வெர்ட் பண்ணிருக்கேன். எதுக்கு நான் கன்வெர்ட் பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சைடு காசு இருக்கு பாத்தீங்கன்னா, காசும் இந்த சைடு வந்து ஒரே மாதிரி கன்வெர்ட் பண்ண, இப்போ சைன் இருக்கிறத நம்ம காசா கன்வெர்ட் பண்ண ரெண்டு ஒரே இருக்கும்போது வந்து ஈஸியா நம்ம என்ன பண்ணிக்கலாம், இது வந்து காமனா எடுத்துக்கலாம். அதாவது இதுவுமே வந்து காசுல இருக்கு, இதுவுமே வந்து ஒரு காசுல இருக்கலாம். இந்த காஸ் எக்ஸ் இதுவும் வந்து ஒரு வேல்யூ, அதாவது எக்ஸ் இருக்கு இல்ல ஒய் இருக்கு அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், இந்த காஸ் எக்ஸையும் இந்த காஸ் ஒய் ஈக்குவல் பண்ணலாம். அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் அப்படின்னு எடுத்து முதல்ல நான் ஈக்குவேட் பண்ணி ஆன்சர் வந்து கொண்டு வரலாம். ஸோ அதுக்காக தான் அந்த மாதிரி மாத்திரம். காஸ் 110 மைனஸ் 3, ஸோ அதுதான் வந்து சைன் 3a மைனஸ் 20 வருது. இப்போ என்ன காசு 110 மைனஸ் 3 ஈக்குவல் என்ன போட்டுக்கிறேன்னா காசு 20 டிகிரி மைனஸ் வந்து 3b அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ என்னன்னா இதான் காசு எக்ஸ், இது வந்து காசு ஒய். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் அப்படின்னு வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸ் என்ன 110 மைனஸ் வந்து 3a ஈக்குவல் டு 20 மைனஸ் வந்து 3b. என்ன பண்ணிடலாம், இந்த 20 இந்த சைடு இருக்கணும். அப்போ 110 மைனஸ் 20 வரும். இங்கிட்ட இருக்கிறது வந்து பிளஸ் ஆச்சுன்னா 3a மைனஸ் வந்து 3b அப்படின்னு இருக்கு. 110ல 20 போச்சுன்னா 90 வரும். 3a மைனஸ் 3a வந்துச்சுன்னா a மைனஸ் வந்து பின்னு வரும். a மைனஸ் b வேணும். 90 டிவைட் ஆயிடுச்சுன்னா ஒரு 3 வரும். அப்ப 30 வரும். அப்ப a மைனஸ் பியோட எவ்வளவு டிகிரி இருக்குன்னா 30 டிகிரி. ஆன்சர் எங்க இருக்குன்னா கீழே இருக்கு. நம்ம கொஸ்டின் பார்க்க பார்க்க உங்களுக்கு நல்லாவே வந்து புரிய ஆரம்பிச்சிடும். அடுத்த கொஸ்டின் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் த எக்ஸ்பிரஷன் சொல்றாங்க. அது என்ன எக்ஸ்பிரஷன் அப்படின்னா கொசிக்கனோடது 75 டிகிரி பிளஸ் தீட்டாவும், அதே மாதிரி சீக்கனோடது, அதே மாதிரி டேனோடது, அதே மாதிரி காட்டோடது. எப்படி இதுக்கு முன்னாடி கொஸ்டின்ல நம்ம என்ன பண்ணோம், இந்த சைடு சைன் இருக்கு, இந்த சைடு காசு இருந்தது, அதனால என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சைனை நம்ம காசா மாத்தணும். அதே மாதிரி இங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல கொசிக்கன் இருக்கு, இந்த இடத்துல வந்து காட்டு இருக்கு, சீக்கன் இருக்கு, டென். அதாவது என்ன பண்ணணும், எய்தர் இதுல இருக்க ஏதாவது ஒண்ணு வந்து இந்த இதுக்கு வந்து ஈக்குவலா மாத்தணும். கொசிக்கனுக்கு ஏதாவது சம்பந்தப்பட்டது வந்து இருக்கும், அதே மாதிரி காட்டுக்கு சம்பந்தப்பட்டது இருக்கும். இது எல்லாத்தையும் ஒரே பேட்டர்னா மாத்தணும். ஸோ அதுதான் எப்படின்னு பண்ணணும். இப்போ கொசிக்கன் சம்பந்தப்பட்ட வந்து நம்ம கோ ஃபங்க்ஷன் ஐடென்டி பார்த்தோம். கொசிக்கனை நம்ம எப்படி மாத்தலாம், கொசிக்கனை வந்து சீக்கனா மாத்தலாம். இப்போ என்ன இந்த கொசிக்கனை நம்ம சீக்கனா மாத்திட்டோம்னா இதுவும் ஒரே மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் பாருங்களேன், இந்த காட்டை நம்ம எதா மாத்தலாம்னா டேனா மாத்தலாம். இங்க ஆல்ரெடி டேன் இருக்கு, அப்ப இங்கேயும் டேன் வரும். டேனா வரும்போது என்ன ஈஸியா ஒரே மாதிரி வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அப்ப என்ன பண்ணிக்கிறேன்னா அதில் எழுதிக்கிறேன் கொசிக்கன் எக்ஸ். ஸோ கொசிக்கன் எக்ஸை எப்படி மாத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா சீக்கன் 90 மைனஸ் வந்து எக்ஸ்ன்னு எழுதலாம். அதே மாதிரி வந்து காட் எக்ஸ். ஸோ காட் எக்ஸை நம்ம எப்படி மாத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா டேனு 90 மைனஸ் எக்ஸ் அப்படின்னு மாத்தலாம். இப்போ இந்த கொசிக்கன் இருக்கு பார்த்தீங்கன்னா 75 டிகிரி, அதை எழுதுறேன். ஸோ கொசிக்கன் 75, ஸோ 75 பிளஸ் வந்து டீட்டா இருக்கு, ஸோ இதான் எக்ஸ். அதை நான் சீக்கனுக்கு மாத்துறேன் அப்படின்னா என்ன ஆகும் 90 மைனஸ், ஸோ 75. அதே மாதிரி இந்த வந்து மைனஸ் வந்து இதாகும் போது மைனஸ் வந்து என்ன ஆகும்னா டீட்டன் அப்படின்னு வரும். அடுத்து இந்த காட்டு இருக்குல்ல, காட்டு 35 மைனஸ் வந்து டீட்டா இருக்குல்ல, இது நம்ம எப்படி மாத்தலாம், இங்க இருக்கு ஃபார்முலா. ஸோ டேனா மாத்தலாம். இப்போ என்ன பண்ணலாம், டேனு
90 என்னாகும் இந்த மைனஸ் உள்ள போகும் 35 பிளஸ் வந்து தீட்டா அப்படின்னு வரும் என்னாகும் 90ல 35 போச்சுன்னா 55 அப்ப tan வந்து 55 பிளஸ் தீட்டான்னு வரும் இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம ஃபைனல் என்ன கண்டுபிடிச்சிருக்கணும் இந்த கொசிக்கன் 75 பிளஸ் வந்துன்னா தீட்டான் இருக்குல்ல அதுக்கும் காட்டு 35 பிளஸ் தீட்டா இருக்குல்ல ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் இந்த வேல்யூ வந்து கொடுக்கலாம் ஸோ இந்த வேல்யூ கொடுக்குறோம்னு வச்சுக்கலாம் முதல் வந்து நம் சீக்கன் இருக்கு 15 மைனஸ் வந்து தீட்டா இருக்கு அடுத்து ஆல்ரெடி இருக்கிறத வந்து எழுதிக்கலாம் ஸோ சீக்கன் இருக்கு அங்க வந்து சீக்கன் 15 மைனஸ் வந்து டீட்டான் இருக்கு அடுத்து மைனஸ் வந்து நம் tan 55 பிளஸ் வந்துன்னா டீட்டா இருக்கு அடுத்து என்னன்னா பிளஸ் வந்து tan 55 பிளஸ் வந்து டீட்டா இருக்கு இங்க பாருங்க இங்க பிளஸ் சீக்கன் மைனஸ் சீக்கன் அடி ஆயிரும் அதே மாதிரி வந்து பிளஸ் tan மைனஸ் tan அடி வரும் இப்போ ஃபைனலா எல்லாமே அடி ஆகும்போது 0 தான் வேல்யூ இருக்கும் இப்போ ஆன்சர் என்னன்னா பி தான் வரும் ஸோ இது புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு எந்த டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன் சரி அடுத்து போயிடலாம் அடுத்த கொஸ்டின் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் வந்து sin 15 டிகிரி இப்போ டேபிளை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு என்ன தெரியும் 0 தெரியும் 30 தெரியும் 45 தெரியும் 63 90 தெரியும் 15 தெரியாது இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சதுக்குள்ள வந்து கன்வெர்ட் பண்ணணும் அப்ப தெரிஞ்சதுக்குள்ள கன்வெர்ட் பண்ணணும் என்ன பண்ணுவேன் sin 15 நான் எந்த மாதிரி மாத்துவேன்னா sin இருக்கு நான் என்ன பண்ணா 15 வரும்னு பாருங்களேன் அதாவது இப்ப நான் 45 30ஆல கழிச்சு அப்படின்னா 15 வரும் நம்ம 45க்கும் 30க்கும் வேல்யூ தெரியும் இப்ப என்னன்னா இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணலாம் இப்ப இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறம் இது என்ன ஃபார்மேட்ல இருக்குன்னா இது வந்து டிஃபரன்ஸ் ஃபார்முலா அப்படின்னு சொல்லுவாங்க ட்ரிக்னாமெட்ரியில வந்து டிஃபரன்ஸ் ஃபார்முலா அப்படின்னு சொல்லுவாங்க ஒன்றும் கிடையாது இது சைன்ல வந்து இருக்கு பாத்தீங்கன்னா சைன் எக்ஸ் பிளஸ் ஒய்னா சைன் எக்ஸ் காஸ் ஒய் பிளஸ் காஸ் எக்ஸ் சைன் ஒய்யா இருக்கும் அதே மைனஸ் தான் மைனஸ் வரும் இப்போ காசா இருக்கும்போது காசு தான் ஃபர்ஸ்ட் வரும் ரெண்டுமே காசு இருக்கு நல்லா மறந்துடாதீங்க சைன்ல பார்த்தோன்னா சைனு காசு வருது ஆனா காசை பொறுத்தவரை காசு ரெண்டுமே சேர்ந்து வருது காஸ் எக்ஸ் காஸ் ஒய் மைனஸ் சைன் எக்ஸ் சைன் ஒய் இப்போ என்ன இருக்கு சைனு எக்ஸ் மைனஸ் ஒய் பேட்டர்ன்ல இருக்கு அப்ப சைனு எக்ஸ் மைனஸ் ஒய் பேட்டர்னா என்ன பண்ணுவோம் சைன் எக்ஸ் இப்போ சைனும் 45 வரும் அதே மாதிரி காசோடது வந்து 30 அப்படின்னு வரும் அடுத்து வந்துன்னா காசு ஒரு 45ன்னு வரும் அடுத்து சைனு வந்து என்ன 30ன்னு வரும் சைனு 45ஓட ஸோ டேபிள் வந்து ஆல்ரெடி நம்ம ரஃப் ஷீட்ல நோட் பண்ணிட்டோம்னா இதுல வந்து சிம்பிளா போடுறேன் சைன் 45ஓட வேல்யூ அப்படின்னு பார்த்தா 1/√. அப்போ 1/√. இருக்கட்டும் காசு 30ஓட வேல்யூ ஸோ காசு 30ஓட வேல்யூ √3/2 அப்படின்னு இருக்கு இது இருக்கட்டும் காசு 45ஓட வேல்யூ என்ன ஸோ காசு 45ஓட வேல்யூ 1 வந்து √2 அப்படின்னு வரும் சைனு 30ஓட வேல்யூ சைன் 30ஓட வேல்யூ 1/2 இருக்கு நல்லா பாருங்களேன் இங்க 2√2வும் இங்க இந்த 2√2 காமனா இருக்கும் அப்ப என்ன பண்ணிக்கலாம்னா கீழே வந்து 2√2 நான் காமனா எடுத்துக்கிறேன் அப்ப மேல என்ன பண்ணிக்கலாம் கீழே காமனா எடுத்தா மேல அப்படியே வந்து என்ன இருக்கோ அப்படியே ஆட் பண்ணலாம் இல்ல மைனஸ் பண்ணிக்கலாம் மேல என்ன √3 இருக்கு அதே மாதிரி இங்க வந்து -1 இருக்கு அப்ப 3√3 -1 டிவைடட் பை வந்து 2√2 தான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் எங்கன்னா B ல இருக்கு சரி அடுத்து போயிடலாம் அடுத்த கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தா if sin theta plus cosecant theta is equal to 2 then the value of sin power 8 theta plus cosecant power 8 theta ரெண்டையும் ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க நம்ம என்ன பண்ணுவோம்னா சைனோட முதல் வந்து வேல்யூ கண்டுபிடிப்போம் அதே மாதிரி வந்து கொஸ்டினோட வந்து வேல்யூ வந்து கண்டுபிடிப்போம் ரெண்டையும் கண்டுபிடிச்சு நம்ம ஆட் பண்ண அவங்க ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்களே அப்படியே டைரக்டா எடுக்கலாமே அப்படின்னு நினைச்சுன்னா டெஃபினட்டா நம்ம ஆட் பண்ணதை எடுத்தோம்னு வச்சுக்கலாம் இது பவர் வந்து 8 போட முடியாது அதே மாதிரி தனியா இதுக்கும் பவர் வந்து 8 போட முடியாது அப்ப என்னன்னா முதல்ல தனியா நம்ம கண்டுபிடிக்கணும் இப்ப சைனை வந்துன்னா தனியா கண்டுபிடிக்கிறதுக்கும் கொசிகனை தனியா கண்டுபிடிக்க என்ன பண்ணலாம் இங்க நம்மளுக்கு வந்து ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க சைன் டீட்டா பிளஸ் வந்து கொசிகன் டீட்டா சைன் தலைகிலி என்ன அதாவது சைனோட தலைகிலி தான் வந்துன்னா கொசிகன் இப்ப நான் என்ன பண்ணுவேன்னா இப்ப இந்த சைன் இந்த ஃபார்முலா அப்படியே எழுதிக்கிறேன் இப்ப சைன் டீட்டா ஈக்குவல் டு 1 வந்து கொசிகன் டீட்டா இருக்குல்ல எனக்கு கொசிகன் டீட்டா மட்டும் தான் வேணும் ஸோ கொசிகன் டீட்டா வந்து மேலே கொண்டு வரேன் 1/sin டீட்டா அப்ப நான் சார் கொசிகனுக்கு பதிலாக என்ன எழுதுனா 1/sin டீட்டா இடத்துல கொசிகன் டீட்டாவுக்கு பதிலாக நான் என்ன பண்ணா 1/sin டீட்டான்னு எழுதலாம் இது என்ன ஆகும் சைன் டீட்டா அப்படியே இருக்கட்டும் பிளஸ் வந்து அந்த கொசிகன் டீட்டா பதிலாக 1/sin டீட்டான்னு எழுதுறேன் இல்லைன்னா ஒரே மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கிறோம் அதாவது சைனா சைன் எல்லாத்தையும் கன்வெர்ட் பண்ணும் இல்லை கொசிகனா கொசிகன் சைடை வந்து கன்வெர்ட் பண்ணும் சைனா நம்ம ரொம்ப சிம்பிளிஃபை பண்ண மாதிரி இருக்கும் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அதுக்காக இந்த மாதிரி மாத்திரம் ஈக்குவல் என்ன இருக்குன்னா 2 அப்படின்னு இருக்கு இப்போ கீழே வந்து 1 இருக்குன்னு அர்த்தம் என்ன ஆகும் சைன் ஸ்கொயர் டீட்டா அப்படின்னு ஆகும் பிளஸ் 1 கீழே வந்து சைன் டீட்டா இருக்கும் ஈக்குவலன் டு 2 இருக்கு இப்போ சைன் ஸ்கொயர் டீட்டா பிளஸ் 1 இந்த சைடு வந்து 2 சைன் டீட்டான்னு இருக்கும் இப்போ என்ன பண்ணிக்கிறேன்னா சைன் ஸ்கொயர் டீட்டா இருக்கட்டும் பிளஸ் 1 இருக்கட்டும் உங்க மைனஸ் வந்து 2 சைன் டீட்டா ஈக்குவலன் டு 0 நல்லா கவனிங்களா இது எதை நம்மளுக்கு வந்து காமிக்கணும் இந்த சைன் ஸ்கொயர் டீட்டா -1 2 சைன் ஸ்கொயர் டீட்டா எதை காமிக்கணும் a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயருக்கான ஃபார்முலா கண்டுபிடிக்கும் அதாவது a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab இல்ல a தான் வந்து சைன் டீட்டம் அந்த b தான் வந்து 1 அப்ப என்ன பண்ணிக்கிறோம் a தான் வந்து சைன் டீட்டம் b தான் என்னன்னா 1 இப்ப a மைனஸ் பி தான் ஹோல் ஸ்கொயர் அந்த பேட்டர்ன்ல இது இருக்கு இப்ப நான் இதுக்கு ஈக்குவலண்டா என்ன பண்ணிக்கிறோம் a மைனஸ் பி தான் ஹோல் ஸ்கொயர் இப்ப a வந்து சைன் டீட்டம் -1 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0ன்னு போடுவேன்
இப்போ என்னதான் இது பண்ணாலும் இப்போ சைன் தீட்டா ஈக்குவல் டு வந்து இந்த சைடு 1ன்னு வரும். நம்ம சைனோட வேல்யூ வந்து கண்டுபிடிச்சிட்டோம். சைனோட தலையில் தான் என்ன கொசிக்கன். அப்போ நம்மளுக்கு கொசிக்கன் வேணும். ஸோ கொசிக்கன் தீட்டா வேணா என்ன, சைன் தீட்டா கீழே போட வேணாம். சைனோட வேல்யூ 1, அப்போ 1/1 = 1 வேணா. சைனோட வேல்யூ 1, கொசிக்கனோட வேல்யூ 1. நம்ம கேள்வியில சைன் தீட்டாவோட பவர் தானே. இப்போ சைன் தீட்டா வேல்யூ வந்து 1 பவர் வந்து 8ன்னு போட வேண்டியதான். கொசிக்கனோட வேணும் 1 பவர் 8ன்னு போட வேண்டியதான். 1 என்ன போனாலும் வரும், 1 + 1 வேல்யூ என்ன 2ன்னு வரும். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆன்சர் ஏ 2 தான் வந்து இந்த கொஸ்டின் கரெக்டான ஆன்சர். ட்ரிக்னாமெட்ரியோட கான்செப்ட் வருது, அதே மாதிரி வந்து அல்ஜிப்ராவோட கான்செப்டும் வருது. ஜஸ்ட் வந்து ரொம்ப பண்ணிக்கங்க. அடுத்து போயிடலாம். ஸோ அடுத்த கொஸ்டின் பார்த்தோம்னா த வேல்யூ ஆஃப் வந்து காஸ் 75 டிகிரி ப்ளஸ் சைன் 15 டிகிரி ஈக்குவல் டு இந்த டிகிரி ரிலேட்டடாக வந்தாவே என்ன, அது குவாட்ரேட்டிக் ஐடென்டிட்டி. இந்த ஃபார்முலா இந்த டைப்பை தான் நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ என்ன பண்ணலாம்னா இதில் ஏதாவது ஒன்று, இப்போ சைனை நம்ம காசாக மாற்றணும், இல்லை அந்த காசை வந்து சைனை மாற்றி சேமாக வச்சு தான் வந்துன்னா இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணணும். இந்த சைன் 15 டிகிரி இருக்குல்ல, இந்த சைன் 15 டிகிரியை நான் எந்த மாதிரி மாற்றும் அப்படின்னா, சைன் இருக்கு 90 என்ன கழிச்சா வந்து 15 வரும். 90ல 75 கழிச்சுனா 15 வரும். எதுக்கு இந்த மாதிரி மாத்திரம், இடத்துல காசு 75 இருக்குல்ல, அப்ப என்ன பண்ணிக்கலாம், இந்த சைன் 15 நான் காசோட 75க்கு வந்து கன்வெர்ட் பண்றேன். இப்ப இந்த மாதிரி இருந்தாவே என்ன, சைனு எக்ஸ், சைன் எக்ஸ்ல இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம், காசுக்கு நம்ம எப்படி மாத்தணும், 90 - x அப்படின்னு மாத்தணும். இப்ப இதுதான் வந்து எக்ஸோடது. நம்ம காசுக்கு மாத்திரம் அப்படின்னா காசு 90 இருக்கட்டும். இடத்துல ஆல்ரெடி வந்து 90 - 75 அப்படின்னு இருக்கு. இப்போ என்ன வரும்னா காசு 90 - 90 ப்ளஸ் வந்து 75. இந்த 90 இந்த 90 அடியாரும். காசு வந்து 75 அப்படின்னு நிற்கும். இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம சைன் வந்து 15 டிகிரிக்கு பதிலாக காஸ் 75 அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம். இப்போ என்னன்னா ஆல்ரெடி காசு 75 டிகிரி இருக்கு, ப்ளஸ் இப்போ ஒரு காசு 75 டிகிரி. அப்போ எவ்வளோ வரும், 2 காஸ் வந்து 75 டிகிரி. இப்போ பிரச்சனை என்னன்னா காஸ் 75க்கு நம்ம வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். அந்த காசு 75 என்ன மாதிரி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா, காசு 45 + 30 இது ரெண்டையும் கூட்டினா என்ன வரும், 75 வரும். அப்போ என்ன பண்ணிக்கலாம்னா இது காஸ் ஏ பி, காஸ் ஏ + பி. அப்போ என்ன வரும், டிஃபரன்ஸ் ஃபார்முலா. ஸோ டிஃபரன்ஸ் ஃபார்முலா இங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா, காசோட ஏ + பி அப்படின்னா அதாவது எக்ஸ் + ஒய் அப்படின்னா காஸ் எக்ஸ் காஸ் ஒய் - சைன் எக்ஸ் சைன் ஒய். அதை அப்படியே வந்துட்டு இங்கேருந்து எழுத வேண்டியதான். ஸோ என்ன இருக்கு, காசு வந்துடும் 45 + 30 இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காசு எக்ஸ்னு வரும். அப்போ 45ன்னு வரும். காஸ் எக்ஸ் அதே மாதிரி காஸ் ஒய், காசு வந்து 30 மைனஸ் வந்துடும் சைனு 45 சைனு 30. காஸ் 45 டேபிளோடது ஞாபகத்தில் வேணும். காஸ் 35ஓட வேல்யூ வந்து 1/√. காஸ் 30ஓட வேல்யூ வந்து √3/2 வரும். சைன் 45ஓட வேல்யூ வந்து 1/√. சைன் 30ஓட வேல்யூ வந்து 1/2. ஏன்னா இங்கேயும் 2 ரூட் இருக்கு, இங்கேயும் 2 ரூட். இப்போ என்ன பண்ணலாம், 2 ரூட் வந்து காமனா எடுத்துக்கலாம். மேல √3 - 1 இருக்கு. இப்போ என்ன ஃபைனலா நான் சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த காஸ் 75க்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம், √3 - 1 2 ரூட்னு எழுதலாம். இப்போ இந்த இடத்துல வந்து 2 cos 75 தானே இருக்கு, இது இந்த இடத்துல எழுதலாம். இப்போ 2 cos 75 2 × √3 - 1 டிவைட் பை வந்து 2 ரூட்னு இருக்கு. இந்த ரெண்டுக்கும் இந்த ரெண்டுக்கு அடியாரும். இப்போ ஃபைனலா என்ன, √3 - 1 டிவைட் பை வந்து ரூட் எங்க இருக்கு, √3 - 1 டிவைட் பை √2 ஆன்சர் ஏல இருக்கு. இன்னொன்று ஞாபகத்தில் வச்சுக்கேன், இப்போ வந்து குவாட்ரேட்டிக் ஐடென்டிட்டி அந்த ஃபார்முலா மட்டும்தான் யூஸ் பண்ணவும் கிடையாது, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், அதே மாதிரி டேபிள் யூஸ் பண்ணுவோம், டேபிளுக்குள்ள இருக்கிற அந்த ஃபங்க்ஷன் டிஃபரன்ஸ் ஃபார்முலா அதையும் யூஸ் பண்ணுவோம். ஜஸ்ட் எல்லாமே கனெக்ட் ஆகும், நீங்க ரிமெம்பர் பண்ணணும். அடுத்து போயிடலாம். அடுத்த கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தா இது வந்து ரொம்பவே ஸ்டாண்டர்டான கொஸ்டின். ட்ரிக்னாமெட்ரி அப்படின்னு வந்தாவே இந்த 3 ஃபார்முலா இல்லாம, அதாவது 3 டைப் இல்லாம கேட்குற கொஸ்டின் இந்த மாதிரி தான் கேட்பாங்க. இதுக்கு நம்ம ஃபார்முலாலாம் தேவையில்ல, சிம்பிளாவே ஆன்சர் பண்ணலாம். எப்படின்னா, நீங்க ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க, ரைட் ஆங்கிள் அட் பி, ஏபியோட வேல்யூ கொடுக்குறாங்க, பிசியோட வேல்யூ கொடுத்துருக்கேன். வாட் வில் பி த வேல்யூ ஆஃப், எதோட வேல்யூ கேட்குறாங்க, சைன் ஏ காஸ் பி, சைன் சி காஸ் சி. இப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அட் வந்து நம்ம பின்னு சொல்றாங்க. இப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்கட்டும், இதுதான் வந்து அப்போ ஏங்க இருக்கும், பியில தான் வந்து ஆங்கிள் வருது, இப்போ சி இருக்கட்டும். என்ன சொல்றாங்கன்னா ஏபியோட வேல்யூ சொல்றாங்க, ஏபியோட வேல்யூ வந்து 12 சொல்லிட்டாங்க, பிசியோட வேல்யூ வந்து 5 சொல்றாங்க. அப்போ என்னன்னா இது வந்து கர்ணம், இது வந்து என்னன்னா எதிர்பக்கம், இது வந்துன்னா அடுத்துள்ள பக்கம். இங்கிலீஷ்ல சொன்னா இது வந்து ஹைப்போடெனியஸ், இது வந்து நம்ம ஆப்போசிட் சைடு, இது வந்து அட்ஜசன்ட் சைடு. இது எதுக்காக சொல்றோம் அப்படின்னு கேட்டா, இந்த மாதிரி இதுல வந்தாவே ஒரு ஆங்கிள் கொடுத்துட்டு, இல்லை ஏதோ ஒரு வேல்யூ கொடுத்துட்டு, இல்லை சைன்ல வந்துன்னா ஏதோ ஒரு வேல்யூ கொடுத்துட்டு, இல்லை காஸ்ட்ல ஒரு வேல்யூ கொடுத்துட்டு டேன் வந்து கேட்கறாங்கன்னா சிம்பிளா கண்டுபிடிக்கலாம். பித்தகரஸ் தேற்றத்தை யூஸ் பண்ண வேண்டியதுதான். அதாவது இங்க பாருங்களேன், இப்ப சைன் ஏ காசின்னு சொல்றாங்களே, நமக்கு சைன்ல வந்துன்னா இப்ப சைன் தீட்டா வேணும், என்ன பண்ணுவோம், எதிர்பக்கம் போய் வந்து கர்ணம் போடும். எதிர்பக்கத்தோட வேல்யூ தெரியும் 12, கர்ணத்தோட வேல்யூ தெரியாது. ஸோ அப்படியே தான் இருக்கணும். இதே இது காஸ் தீட்டா வேணா என்ன, அடுத்துள்ள பக்கம் போய் வந்து கர்ணம்னு சொல்லுவோம். அடுத்துள்ள பக்கத்தோட வேல்யூ வந்து 5 இருக்கு, ஆனா என்ன இருக்கு, கர்ணம் தெரியாது. அப்ப கர்ணத்தை முதல்ல கண்டுபிடிக்கணும். அந்த கர்ணத்தை கண்டுபிடிக்க என்னதான்
பிதாகரஸ் தேற்றத்தை யூஸ் பண்ண வேண்டியது. பிதாகரஸ் தேரம் என்ன சொன்னோம், கர்ணம் அதாவது ஹைப்போட்டனியஸை நீங்க ஸ்கொயர் பண்ணினா அது எதுக்கு ஈக்குவலண்டா இருக்குன்னா எதிர்ப்பக்கம் ஆப்போசிட் சைடு பிளஸ் வந்து அட்ஜசன்ட் சைடு இதுக்கு ஸ்கொயருக்கு ஈக்குவலண்டா இருக்கும்னு சொல்லுவோம். இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து கர்ணம் ஹைப்போட்டனிஸ் தான் தேவை. ஹைப்போட்டனிஸ் தான் வேணும் அப்படின்னா ஸ்கொயர்டை வந்து அப்படியே இருந்துட்டு ரூட் ஆஃப் என்ன வரும்னா ஆப்போசிட் ஸ்கொயர்டு பிளஸ் வந்து அட்ஜசன்ட் ஸ்கொயர்டு. இப்போ நம்மளுக்கு ஆப்போசிட் சைடோட வேல்யூ வந்து 12 ஸ்கொயர்டு வரும். அதே மாதிரி அட்ஜசன் வந்து 5 ஸ்கொயர்டு. அப்போ என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 12 ஸ்கொயர் பண்ண 144, 5 ஸ்கொயர் பண்ண 25, அப்போ 169, 169 13ஓட ஸ்கொயர்டு. இப்போ என்ன வரும்னா கர்ணத்தோட வேல்யூ வந்து 13. அப்போ என்ன பண்ணுவோம் 12 வந்து 13 வரும். இங்க வந்துன்னா 5 வந்து 13 வரும். நம்ம கொஸ்டின்ல வந்து ரெண்டையும் மல்டிப்ளை தான் பண்ண சொல்றாங்க. 12 வந்து 13 இன்ட்டு 5 வந்து 13 பெருக்கல்னாவே நம்ம நல்லா டைரக்டா வந்து பெருக்கிக்கலாம். 12 வந்து 60, 13 ஸ்கொயர் போட்டா 169, 60/169 ரெண்டு ஆப்ஷன்ல இருக்கு. அப்ப என்ன அகைன் இந்த செகண்ட் இது வந்து நம்ம கண்டே பிடிச்சாகணும். இல்ல என்ன சொல்றாங்கன்னா சைன் சி காசின்னு சொல்றாங்க. அப்ப சியை வச்சு பார்க்கும்போது வந்து கர்ணம் சேமா தான் இருக்கும். ஆனா என்ன ஆப்போசிட் சைடு வந்துன்னா இது மாறிடும். இது வந்து ஆப்போசிட் சைடு ஆகும். இது வந்து என்னன்னா அட்ஜசன்ட் சைடா மாறிடும். அதாவது என்ன மீன் பண்றேன், இப்ப சைன் சியோடது வேணும் அப்படின்னு பார்த்தா ஆப்போசிட் சைடு என்ன சைனோடது ஆப்போசிட் வந்துன்னா 5, 5 வந்துன்னா கர்ணத்தோட வேல்யூ பார்த்தோம்னா கர்ணத்தோட வேல்யூ வந்து 13 இருக்கும். அதே மாதிரி வந்து காஸ் சியோடது இதோட காஸ் தான் என்ன அடுத்துள்ள பக்கம். இப்ப அடுத்துள்ள பக்கம்னா 12, அப்ப 12 வந்து 13 இருக்கும். இதை மல்டிப்ளை பண்ணலாம். 5 வந்து 13 இன்ட்டு 12 வந்து 13. இதை மல்டிப்ளை பண்ணாலும் வந்து 12 60 இதோடவே வந்துன்னா 13 வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணா 169. இப்போ 60 வந்துன்னா 169 இதுக்கு வரும். ஆன்சர் எங்க இருக்குன்னா சில இருக்கு. இல்ல பேசிக் தான் பிதாகரஸ் தேற்றம் தெரிஞ்சிருக்கணும். கரெக்டா நம்ம அப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து ஆன்சர் வந்துடும். நெக்ஸ்ட் போயிடலாம். ஸோ அடுத்த கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தா இது ரொம்பவே இம்பார்ட்டன்டான டைப். ட்ரிக்னோமெட்ரில இந்த பேட்டர்ன் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்துன்னா அதாவது இந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து அதிகமா கேட்பாங்க. இந்த மாதிரி வந்துன்னா வரிசையா கொடுத்துட்டாவே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சின்ன இருக்கிற வேல்யூ வந்து மாத்திக்கணும். அதாவது எப்படி மாத்தினாலும் எய்தர் வந்து இந்த இதுக்குள்ளதான் வந்து வந்தாகணும். இப்போ இந்த tan வந்து 85 and 65 இருக்குல்ல இதை வந்து கன்வெர்ட் பண்ணி பார்ப்போம். அதாவது tan 65 நம்ம வந்து எப்படி எழுதலாம்னு பாருங்களேன். tan இருக்கு 90 எழுதி பார்ப்போம். இப்போ 90ல என்ன கழிச்சா 65 வரும். 90ல இருந்து நம்ம வந்து 25 கழிச்சோம் அப்படின்னு பார்த்தா 65 வரும். எதுக்காக இந்த மாதிரி மாத்தணும், இங்க tan 85 நம்ம 25 மாத்திட்டோம்னு வச்சுக்கலாம். இங்க 25 இருக்கு பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும்போது ஈஸியா அடி ஆகும். அதுக்காக தான் மாத்துறோம். இப்போ இது என்ன பேட்டர்ன்ல இருக்குன்னா tan 90 மைனஸ் எக்ஸ். tan 90 மைனஸ் எக்ஸ் அப்படின்னு என்னலாம் cot x அப்படின்னு எழுதலாம். ஸோ cot எக்ஸ் அப்ப என்ன வரும் அப்படின்னா எக்ஸோடது என்ன 25, அப்ப cot 25 அப்படின்னு வரும். இது வந்து இருக்கட்டும். அடுத்து நான் டேனோடது வந்து 85 இருக்கும். tan என்ன பண்ணா 85 வரும், tan அதாவது 90ல இருந்து 5 கழிச்சோம் அப்படின்னா 85 வரும். tan இது எப்படி மாத்தணும் காட்டா மாறும். அப்ப காட் வந்து 5 டிகிரியா இருக்கும். என்னன்னா இந்த காட் வந்து எதோட தலைகிலி நம்ம நார்மலா வந்து என்னன்னா இந்த 6 ஃபார்முலா டைப்ல படிச்சிருக்கோம்ல டேனோட தலைகீழ் தான் வந்து காட் தீட்டா அப்படின்னு வரும். இப்போ என்ன பண்ண இந்த காட் 25 பேர்ல நான் என்ன பண்ணுவேன் 1 வந்து tan அப்படின்னு போடும்ல 1 tan வந்து 25 அப்படின்னு போடுறேன். இந்த காட்டுக்கு ஃபைல என்ன பண்ணும் 1 tan வந்து 5 அப்படின்னு போடுவேன். அதாவது என்ன பண்ணிருக்கு அப்படின்னா உனக்கு இந்த tan 65 இருக்கு பாத்தீங்கன்னா அதுக்கு பதிலா என்ன 1 tan வந்து 25 மாத்திருக்கேன். அதே மாதிரி இந்த tan 85 இருக்கு பாத்தீங்கன்னா அதை 1 tan வந்துன்னா 5 மாத்திருக்கேன். இது எதுக்காகனா இங்க ஆல்ரெடி 5 இருக்கு, இங்க 25 இருக்கு. இது வந்து 1 இருக்கும்போது அடி ஆயிரும்ல அதுக்காக தான். ஏன்னா tan 5 இருக்கு, அதே மாதிரி tan 25 இருக்கு. அடுத்து டேனோட வேல்யூ வந்து 45 இருக்கு. அடுத்து இந்த tan 65க்கு பதிலா 1 tan வந்து 25 அப்படின்னு எடுவேன். அடுத்து tan 85க்கு பதிலா வந்து 1 tan வந்து 5 வரும். இந்த tan 5க்கும் இந்த tan 5க்கு அடி வரும். இந்த 25க்கும் இந்த 25 அடி வரும். tan 45 நம்மளுக்கு வந்து டேபிளே தெரியும். டேனோட 45 வேல்யூ வந்து 1 அப்படின்னு வரும். வேல்யூ வந்து 1. ட்ரிகனாமெட்ரில இன்னொரு ஷார்ட்கட் மாதிரி சொல்லுவாங்க. அதாவது ஒரு லாஸ்ட் ரெசார்ட்டா வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. என்னன்னா ட்ரிகனாமெட்ரில மட்டும் ஆப்ஷனை பாருங்க. ஆப்ஷன்ல வந்து இதர் 0 ஆர் 1 இருந்துச்சுன்னா இது வந்து ஒரு 90% வந்து இது வந்து கரெக்டா வர்றதுக்கு சான்சஸ் அதிகம்னு சொல்லுவாங்க. இது லாஸ்ட் ரெசார்ட்டுக்கா இது வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து போட்டு போறாங்க. பட் ஏதாவது ஒரு கொஸ்டின் வந்து என்னன்னா லாஸ்ட் மினிட்ஸ்ல நம்ம வராம இருக்கு அந்த கொஸ்டின் அட்டன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அப்ப நீங்க என்ன பண்ணலாம் 90% ப்ராபபிலிட்டி நீங்க பார்க்கலாம். எது ஆப்ஷன்ல 0 இருக்கு 1 இருந்துச்சுன்னா அதை நீங்க ஆப்ஷனா போட்டீங்கன்னா கரெக்டா வர்றதுக்கு சான்சஸ் அதிகம். இது எல்லா டைம் ஒர்க் ஆகுது. பட் வந்து இது சொல்லுவாங்க, ஜஸ்ட் வந்து நீங்க ரிமெம்பர் பண்ணணும். அடுத்து போயிடலாம். ஸோ அடுத்த கொஸ்டின் பார்த்தோம். சைன் ஏயோட வேல்யூ வந்து 1/2, காஸ் பியோட வேல்யூ வந்து 1/2. ஃபைன் ஏ பிளஸ் பி. ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் கொஸ்டின். சைன் ஏல எதுக்கு வந்து 1/2 வரும்? சைன்ல 1/2 வந்து 30 டிகிரில வரும். நான் என்ன பண்ணணும்னா இந்த சைன் ஏ அந்த 1/2 30 டிகிரி அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்து காஸ்ல வந்து 1/2 எதுல வரும்?
காசு 60 டிகிரியில் வரும். அப்போ என்ன காஸ் பியை நான் என்ன பண்ணிக்கிறேன்னா 60 டிகிரி அப்படின்னு வச்சுக்கிறேன். இப்போ அவங்க ஏ பிளஸ் பியோட வேல்யூ தான் கேட்குறாங்க. ஏ பிளஸ் பியை டிகிரியில் கேட்குறாங்க. இப்போ 30 ப்ளஸ் வந்து 60 எவ்வளவு 90. அப்போ அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் 90 டிகிரி பி தான் வரும். சரி, அடுத்து போயிடலாம். அடுத்த கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இஃப் ஏ பிளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி அண்ட் சைன் ஏ இஸ் ஈக்குவல் டு 3/5 தென் த வேல்யூ ஆஃப் tan பி. ஆல்வேஸ் ரொம்ப பண்ணுங்க, இந்த மாதிரி ஒரு சைன்ல ஒரு வேல்யூ கொடுத்துட்டு tan அப்படிலாம் கேட்குறாங்கன்னா இது வந்து அந்த 3 ஃபார்முலா, அந்த 3 டைப் இல்லாம நார்மலா சால்வ் பண்றது, அதாவது பிதாகரஸ் சேர்த்து யூஸ் பண்ணி சால்வ் பண்றது. என்னன்னா நம்மளுக்கு வந்து சைன் ஏயோட கொடுத்தாங்க. சைன் ஏயோட வேல்யூ வந்து 3/5னா என்ன மீனிங்? இந்த 3 தான் வந்து என்னன்னா எதிர்பக்கம், அந்த 5 தான் வந்து கர்ணம். இது இங்கிலீஷ்ல சொல்லணும், எதிர்பக்கம்னா ஆப்போசிட் சைடு அப்படின்னு சொல்லுவோம். கர்ணத்தை வந்து ஹைப்போட்டினிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஆப்போசிட் ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு, ஒரு ட்ரையாங்கிளை என்ன சொல்லிட்டாங்கன்னா ஆப்போசிட் சைடையும் அதே மாதிரி வந்து ஹைப்போட்டனியஸ் சைடு, இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிச்சலாம்? பேஸ் கண்டுபிடிச்சலாம். பேஸ் கண்டுபிடிக்க என்ன இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இங்க டேனோட வேல்யூ கேட்குறாங்க. நம்ம டேனோட வேல்யூ கேட்கணும்னாவே ஸோ டேன் டீட்டானா என்ன சைன் டீட்டா டிவைட் பை வந்து காஸ் டீட்டா அப்படின்னு சொல்லுவோம். சைனோட வேல்யூ இருக்கு 3/5 இருக்கு. நான் காசு வேணா என்ன பண்ணுவேன், அடுத்துள்ள பக்கம் பேஸோட வேல்யூ தெரியணும். அப்ப அந்த பேஸ் நான் கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பிதாகரஸ் தியரம். பிதாகரஸ் தியரம் என்ன சொல்லுவோம், ஹைப்போட்டனியஸ் ஸ்கொயர் எதுக்கு ஈக்குவலண்டா இருக்கும்? ஆப்போசிட் ஸ்கொயர் பிளஸ் வந்து பேஸ் ஸ்கொயர். இப்போ எனக்கு அந்த பேஸ் ஸ்கொயர் தான் வந்து வேணும் அப்படின்னா ஹைப்போட்டனியஸ் ஸ்கொயர் மைனஸ் வந்து ஆப்போசிட் ஸ்கொயர், பேஸ் தான் வேணும். ரூட் ஆஃப் வந்து ஹைப்போட்டனியஸ் மைனஸ் வந்து ஆப்போசிட் ஸ்கொயர். இதோட ஹைப்போட்டனியஸோட வேல்யூ வந்து என்னன்னா 5. அப்போ 5 ஸ்கொயர்டு, ஆப்போசிட்டோட வேல்யூ வந்து 3. அப்போ 3 ஸ்கொயர்டு. 5 ஸ்கொயர் போட்டோம் அப்படின்னா 25. 3 ஸ்கொயர் போட்டா 9. இங்க ரூட் இருக்கு, இங்கேயும் வந்து ரூட் இருக்கு. அதை கழிச்ச உடனே 16. ரூட் ஆஃப் 16 வந்து 4 வரும். அப்ப என்ன மீனிங்னா பேஸோட வேல்யூ வந்து 4. அப்ப என்ன ஆகும், இந்த இடத்துல காசோடது வந்து அடுத்துள்ள பக்கம் 4 வந்து கர்ணத்தோட வேல்யூ வந்து 5 தான். அப்ப இந்த tan டீட்டோட வேல்யூவை இந்த இடத்துல இங்க எழுதுறேன். ஏன்னா 3/5 இருக்கு, மேல 5 வரும், கீழே வந்து 4 வரும். 5 அடியாகும் போது என்ன 3/4. இப்ப என்ன மீனிங்னா இது வந்து tan ஏயோட வேல்யூ. ஸோ tan ஏ, ஏன்னா நம்ம இந்த இடத்துல sin ஏ தான் எடுத்திருக்கோம். அதே மாதிரி வந்துன்னா காசியோடது sin ஏ வச்சு காசியை வச்சு tan என்னன்னா 3/4. நம்மளுக்கு கேள்வி என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா tan பியோட வேல்யூ வந்து கேட்டிருக்காங்க. அதுல ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க, a பிளஸ் பி ஈக்குவல் டு 90 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. என்ன மீனிங்னா a பிளஸ் பி ஈக்குவல் டு 90 டிகிரினா இப்போ பி தான் வேணும், என்ன 90 மைனஸ் ஏ. இப்போ என்ன பண்றேன்னா எனக்கு tan பி தான் வேணும். ஸோ tan பி தான் வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவேன், டேனோடது வந்து 90 மைனஸ் ஏ அப்படின்னு எடுப்பேன். இது எந்த பேட்டர்னு புரியுது? tan 90 மைனஸ் ஏனா என்ன, இதோட இது காட் ஏயோட தானே. அப்ப என்ன பண்ணிக்கலாம்னா இதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுவேன், காட் ஏன்னு போவோம். காட் ஏ இதோடது, tan ஏயோடது. அப்போ 1 மைனஸ் tan ஏயோடது. அதாவது என்ன tan பி வேணும் அப்படின்னா tan ஏயோட தலைகீழ் தான் இருந்தது tan பி. அப்ப tan ஏ வேல்யூ வந்து 3/4. அப்ப tan பியோட வேல்யூ என்ன, அதோட தலைகீழ். தலைனா என்ன 4/3. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து 4/3. 4/3 ஆன்சர் வந்து டீல இருக்கு. இது எதுக்காக நான் இவ்வளவு சொல்றேன் அப்படின்னா நம்ம ஸ்டார்டிங்ல tan ஏ கண்டுபிடிச்சோம். tan ஏ 3/4 வரும். 3/4 வந்து ஆப்ஷன்ல பார்ப்போம். சப்போஸ் நம்மளுக்கு ஆப்ஷன்ல இருந்துச்சுன்னா மாட்டிக்குவோம். ஸோ அதுக்காக தான் வந்து கரெக்டாக கண்டுபிடிக்கணும். tan ஏ கேட்கறாங்களா இல்லை tan பி கேட்கறாங்களா பார்த்தா அதுக்கு ஏத்தாப்புல நம்ம கண்டுபிடிச்சோம்னா ஆன்சர் வந்துடும். சரி, அடுத்து போயிடலாம். இந்த வீடியோ லாஸ்ட் கொஸ்டின். sin 3 theta is equal to cos theta minus 6 degree. தென் டீட்டாவோட வேல்யூ வந்து கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி டீட்டா டிகிரி அந்த மாதிரி வந்தாவே என்ன நம்ம வந்து கோ ஃபங்க்ஷன் ஐடென்டிட்டி அது குவாட்ரேட்டிக் ஐடென்டிட்டிக்கு யூஸ் பண்ணுவோம். கொஸ்டின் வந்து sin 3 theta சொல்றாங்களா, என்ன பண்றேன்னா sin x sin x நம்ம என்ன வரும், காசு 90 மைனஸ் வந்து எக்ஸா வந்து கன்வெர்ட் ஆகும். இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன இருக்குன்னா sin 3 theta இருக்கு. அப்ப என்ன ஆகும், காசு இருக்கும், இந்த 90 எக்ஸோட இதுதான் அந்த இடத்துல எக்ஸா வரும். இந்த இடத்துல 3 theta இருந்தா அப்ப அந்த 3 theta இந்த இடத்துல வரும், 3 theta அப்படின்னு வரும். என்ன மீனிங், இந்த sin 3 thetaக்கு பதிலாக நான் என்ன போடுனா cos 90 minus 3 theta மென்ஷன் பண்ணுவேன். அப்ப cos 90 minus 3 theta ஈக்குவலன்ட் என்னன்னா cos theta மைனஸ் வந்து 6 degree. ஸோ காசு இங்கேயும் காசு, அப்ப என்ன பண்ணிக்கலாம்னா இது வந்து ஈக்குவலன்ட் பண்ணிக்கலாம். 90 மைனஸ் வந்து 3 theta ஈக்குவல் டு theta மைனஸ் வந்து 6 degree. நான் வந்து டிகிரி எல்லாத்தையும் ஒரு சைடு 90 இருக்கு, இந்த பிளஸ் வந்து 6 ஈக்குவலன்ட் theta பிளஸ் வந்து 3 theta. இப்போ என்ன ஆகணும் 96 டிகிரி ஈக்குவல் டு வந்து 4 theta வரும். இப்போ டீட்டாவோட வேல்யூ 96 நம்ம 4ஆல அடிச்சோம்னா ஸோ ஓனா நாங்கள் இது 24ஆல் அடி ஆகும். இப்போ டீட்டாவோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 24 டிகிரி. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் 24, ஆன்சர் 7 இருக்கு. கொஸ்டின் நல்லா பார்த்தீங்கன்னா அது புதுசு கிடையாது, ஆல்ரெடி அந்த கோ ஃபங்க்ஷன் ஐடென்டிட்டி நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ணாலும் அதே தான். சைனை வந்துனா காசா மாத்திட்டு அது ரெண்டையும் நம்ம ஈக்குவலன்ட் பண்ணோம்னா அதை வச்சு என்னன்னா டீட்டா வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். இப்போ இவ்வளோ கொஸ்டின் பார்த்துருக்குல்ல, இதில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து என்னன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்ட் வந்திருக்கும். ஓகே கொஸ்டின்ஸ் எப்படி கேட்குறாங்க, என்ன டைப் இருக்கு, இந்த மாதிரி கேட்டா எப்படி சால்வ் பண்றது. நம்ம இவ்வளவு கொஸ்டின் பார்த்துருக்கல, இதுல உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும். ட்ரிக்னாமெட்ரினாவே இந்த பேட்டர்ன்லாம் கேட்கறாங்க, இந்த பேட்டர்னா இப்படி வந்து சால்வ் பண்ணும், இதை சால்வ் பண்ணும்போது அப்பவுமே நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
நான் சொன்னது போக வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாவ் அ நைஸ் டே.